காக்காங்கிறது ஒரு கருப்பு நிற ஒரு பறவை. அதை பார்த்துட்டு வந்து அந்த பகுத்தறிவு பாடலை பாடிட்டு அதன் பெரியார் மீதான ஒரு விமர்சனமும் அதில் இருக்கு. பெரியார் இயக்கத்தின் மேல பச்சி சாதி நீங்க எங்க பகுத்தறிவாளரை பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அதில் இருக்கும். அப்ப இவ்வளவு விஷயங்களை வந்து ஒரு திரைப்படத்துக்குள் கொண்டு வருதுங்கிறது இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த நீதிமன்ற காட்சி அப்படின்னு பார்க்குறோம்னா வந்து அப்ப ஒரு நீதிமன்றத்தில் வந்து இவ்வளவு தூரம் வந்து வாதாடுவது அப்படிங்கிறது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட இயக்கம் என்பது எங்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதோ அதையெல்லாம் பிரச்சாரமாக மாற்றுவது. ஒரு திருமணத்துக்கு போனோம்னா திருமணம்னா வந்து வழக்கமா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கிறது இல்லாம அங்க வந்து தங்களுடைய கொள்கைகளை சொல்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க வந்து. ஒரு ஒரு இப்ப இப்ப மொழிப்போர் தியாகிகள் வந்து இறக்குறாங்க. தாளம் திணராசன் இறந்து எரியூட்டப்படுகிறார்கள் மூலக்கொத்தளம் அப்படி காட்டுறோம்னா, அப்படி எரியூட்டப்படக்கூடிய நேரங்கள்ல அண்ணா வந்து அங்கே பேசுகிறார். அப்ப எல்லா இடங்களும் கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இறப்பு வீடாக இருந்தாலும் சரி பேசுவது. பெரியார் வந்து நீதிமன்றத்தில் போய் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் வந்து கைதாகிறார் அப்படின்னா, அவர் எந்த காலகட்டத்திலையுமே வந்து அதுக்கு மேல்முறையீடே போனதில்ல. இது குற்றமா அப்படிங்கிறப்ப வந்து உங்க பார்வையில் அது குற்றம். பட் நீங்க குற்றம்னு சொல்லக்கூடியது நான் ஏன் வந்து அதை நான் ஏன் நிகழ்த்தினேங்கிறத அவர் எழுதி வாசிப்பார் அவர். ஏன் நான் பார்ப்பனர்களை எதிர்க்கிறேன், நான் ஏன் சாதியை வந்து ஒழிக்க வேண்டும் என்கிறேன், நான் ஏன் பிள்ளையார் சிலையை உடைச்சேன், இதை வந்து அவர் வந்து பெரியார் பேசுவார். அப்ப நீதிமன்றத்தை வந்து அவர் ஒரு பிரச்சார மேடையாக மாற்றுவார். இதனுடைய நீட்சிங்கிறது வந்து அந்த திரைப்படத்துல இருக்கும்.